ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து கழுதைன்னு திட்டுறான். கழுதைன்னு திட்டுற அளவுக்கு கழுதை என்ன பண்ணுச்சு? ஆமாண்ணே, நான் என்ன தப்பு பண்ணேன்? கழுதைகளை மனுஷன் பயன்படுத்தினான், குதிரைகளை மனுஷன் பயன்படுத்தினான். நடுவுல இந்த கோவேரி கழுதைகள்னு ஒரு கலப்பினத்தை கொண்டு வந்தான். இது ஏன்? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு குட்டி கழுதையானது அதனுடைய இளம் பருவத்தை அடையிறதுக்கு 3 வருஷங்கள் தேவைப்படுது. 3 வருஷம் கழிச்சு அது வேற ஒரு கழுதையுடன் இணை சேர்ந்து கிட்டத்தட்ட கர்ப்பகாலன்றது 1 வருஷம் வரைக்கும் இருக்கு. ஒரே ஒரு குட்டி தான் போடும். கிட்டத்தட்ட 25லிருந்து 40 வருடங்கள் வரை கழுதைகள் வாழக்கூடியது. தோராயம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தேமோ கழுதைகளை மனுஷங்க தன்னுடைய பயன்பாட்டிற்காக பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னை தூக்கி செல்வதற்கும் இல்லை தன்னுடைய பொருட்களை தூக்கி செல்வதற்கும் அப்படின்னு கழுதைகளை மனுஷன் அப்ப இருந்தே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். சில நேரங்களில் கழுதைகள் அசையவே அசையாது. எப்படி தள்ளினாலும் அது அசையாது, ஒரே இடத்துல நிலைச்சு நிற்கும். இது ஏன் அப்படின்னா, கழுதைகளுக்கு திடீர்னு பயமோ இல்லை இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னாலோ இல்லை தன்னுடைய உடம்புல ஏதோ ஒரு வலி ஏற்பட்டாலோ இந்த ஒரு சூழ்நிலையில் கழுதைகளை எவ்வளவு நகர்த்த முடிஞ்சாலும் அது நகராது. இந்த ஒரு நிலையை பார்த்து தான் மனுஷங்க எல்லாருமே கழுதைகளை திட்ட ஆரம்பிச்சாங்க. மனுஷங்களையும் கழுதைன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு கழுதையானது இன்னொரு கழுதையையோ இல்லை மனுஷனையோ அவர்களுடைய குரலையோ கிட்டத்தட்ட 25 வருஷம் வரைக்கும் கூட ஞாபகம் வச்சுக்க முடியும். கழுதைகளோட கேட்கும் திறன் ரொம்பவே அதிகமானது. ஒரு கழுதை கத்துச்சு அப்படின்னா பல கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்க கழுதைக்கு கூட அது தெளிவாக கேட்கும். தாவரங்களை மட்டுமே சாப்பிடும், அளவாக சாப்பிடும், ரொம்ப அதிகமாக வேலை செய்யும், ரொம்ப பொறுமையானது, சகிப்புத்தன்மை அதிகம் உள்ளது. அதனால தான் மனுஷங்க கழுதைகளை வளர்க்குறதுல ஆர்வம் காட்டினாங்க. பல வேலைகளுக்கு பயன்படுற இந்த கழுதைகளை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனுஷனோட இன்ஜினியரிங் மூலம் வேலை செய்ய ஆரம்பித்தது. இன்னொரு குதிரையும் ஒரு கழுதையும் சேர்த்து வச்சு அதுக்கு பிறக்கக்கூடிய குட்டிகள் எப்படி இருக்குன்னு சோதிக்க ஆரம்பித்தான். அதாவது ஒரு பெண் குதிரைக்கும் ஆண் கழுதைக்கும் சேர்ந்து பிறக்கிறது தான் கோவேரி கழுதைகள். இந்த கோவேரி கழுதைகள் பார்க்கறதுக்கு குதிரை மாதிரி இருந்தாலும் குதிரை அளவுக்கு உயரம் இல்லாமலும் கழுதை போன்ற காதுகளையும் உடையது. மனுஷங்க எதிர்பார்த்த மாதிரியேவும் கழுதைகளை விட அதிகமான பாரங்களை சுமக்க ஆரம்பிச்சிச்சு இந்த கோவேரி கழுதைகள். ரொம்பவே பொறுமையாகவும் சகிப்புத்தன்மை இருக்கக்கூடியதும் புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியதும் அது மட்டும் இல்லாமல் அளவாக சாப்பிட்டு அதிகமாக உழைக்கிறது கூடியதாகவும் இந்த கோவேரி கழுதைகள் இருந்துச்சு. ஆனால் மனுஷங்க உருவாக்கின இந்த கலப்பினத்தினால இனப்பெருக்கம் செஞ்சு குட்டிகளை ஈன முடியாது. 2ஆம் உலகப் போறப்ப காடுகளில் இருந்த வீரர்களுக்கு நிறைய ஆயுதங்களையும் மருந்துகளையும் உணவுப் பொருட்களையும் கொண்டு போய் பல உயிர்களை காப்பாற்றிருக்கு. முழுக்க முழுக்க மனிதனுடைய பயன்பாட்டிற்காகவும் சுயநலத்திற்காகவும் உருவாக்கப்பட்ட இந்த கோவேரி கழுதைகள் இப்போ வரைக்கும் மனுஷனுக்காக பாடுபட்டுட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.